வணக்கம் உறவுகளே. அட்வொகாட்டா ஸ்டூடியோவிலே மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். உங்களை மன்னார் வளைகுடாவிற்கு அழைத்துச் செல்லப் போகின்றோம். அங்கே காற்றாலை மின் திட்டம் முன்வைக்கப்படுகிறது. இரு பக்கம் சார் பிரச்சனைகள் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அது சார்ந்த இன்னும் ஒரு நிகழ்வாக அதன் உட்கருப்பொருளை வெளிக்கொணரும் ஒரு நேர்காணலாக இன்றைய நேர்காணல் அமையப் போகிறது. அதற்காக அந்த மண்ணையை பூர்வீகமாக கொண்ட பொறியியலாளர் ரோபர்ட் பீரிஸ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். நீண்ட காலம் பல திட்டங்களுக்கு முன்னிலை வகித்து செயற்பட்டவர். அதனால் அவரிடமிருந்து இது பெற்றுக்கொள்வது சிறப்பு நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ரோபர்ட் பீரிஸ் அவர்களே, முதலில் மன்னார் வளைகுடா என்ற விடயத்தை மக்களுக்கு சுருக்கமாக ஒரு பார்வையாக சொன்னால் எப்படி சொல்வீர்கள்? நன்றி கஜம்மன் அவர்களே. நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் ஸ்டூடியோ சந்திக்கின்றோம். பல விடயங்கள் முன்பும் பல விடங்கள் சந்தித்து காய்த்தோம். மன்னார் வளைகுடா சம்பந்தமாக சில விஷயங்களை கொண்டு வர வழிக்கிட்டால் அதுக்கு மன்னார் தீவு. மன்னார் என்னையை பொறுத்த மட்டும் அதிக வளங்களை கொண்ட பின்தங்கிய மாவட்டம். வடக்கில் எடுத்தால் 5ஆவதாகவும், வடகிழக்கு எடுத்தால் 8ஆவதாகவும், இலங்கை எடுத்தால் 25ஆவது நிலையில் உள்ள மாகாணம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இலங்கையிலே மிக அதிக வளங்கள் கொண்ட ஒரு மாவட்டம். இதுக்குள்ள நடுவில் வர்றது கொஞ்சம் கவலை கிடந்தான். முதலாக ரோட்டு போட்ட மாவட்டமே அதான். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ராமரணை தெரியும். நீண்ட கால வரலாறை கொண்ட மாவட்டம். இதில் மன்னார் வளங்களையும் மேலெழுந்த வாரியாக தட்டி செல்லாமல் நினைக்கிறேன். இலங்கை என்ற ரைஸ் போல் ஒன்று இருக்கிறது மன்னாரில். இலங்கை இந்த நெட் களஞ்சியம் அதிக விளைச்சலை கொண்ட ஒரு காலத்தில் அதிக விளைச்சலை கொண்ட மாவட்டம். மல்லத்தோயாவின் ஆற்றுப்படுக்கைகளை உட்படுத்தியது. அதன் பின்பு அம்பாறை, புலனறுவை போன்ற இடங்களில் அதிக விளைச்சல் வருகின்றது. இரண்டாவதாக 167 கிலோமீட்டர் கடல் நீளத்தை கொண்டது. இது ஆசியாவிலே மிக முக்கியமான வளம். நான் மேலதிகமாக குறிப்பிடுகின்றேன். அதே போல் 5 காடுகள் அல்லது தேசிய பூங்காக்கள், பறவைகள் சரணாலயம் உட்பட உள்ளடக்கிய மாவட்டம். இது மொத்த நிலப்பரப்பு 2002 சதுர கிலோமீட்டர். மன்னார் மாவட்டம், புத்தளம் மாவட்டம், அன்றாட மாவட்டம், வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் கொண்ட கிளர்ச்சி மாவட்டங்களை கொண்ட எல்லைகளாக கொண்ட மன்னார் மாவட்டம். இன்னும் ஒன்று, வரலாற்றின் அதிக பழம் காலத்துக்கு சென்றால் முதலாக துறைமுகம் என்று சொல்லப்பட்ட மாதோட்ட துறைமுகம். அது மாத்திரமல்ல, விஜயன் இலங்கைக்கு வந்த இடம், போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த இடம். அப்போ இலங்கையினுடைய மிகப்பெரிய முக்கியமான வாசல். இலங்கையில் இயற்கை துறைமுகம் ஒன்று திருவண்ணாமலை இருக்கின்றது. கட்டப்பட்ட துறைமுகம் கொழும்பு இருக்கின்றது. அதுக்கு உட்பட்ட காலத்திலிருந்து தான் மாதோட்டம். அதோட தொடர்பட்ட வரலாறுகள் போர்த்துகேயரையும் தாண்டி அராபியர்கள் வந்தது. அதற்கு முன்பு இராமாயண கதைகள் புனைக்கதைகளாக இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனால் உண்மை கதைகள் என்று பார்த்தால் சீதா அலியாலிருந்து தலைமன்னார் ஊடாக, ராமர் பாலம் ஊடாக அயோத்தி வரை நீண்ட ஒரு வரலாறு ஒன்று இருக்கின்றது. இன்று மிகப்பெரிய கப்பல்கள் தேக்கி நிற்கிற வங்காளை போன்ற இடங்களை நாங்கள் இன்றும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்றும் அதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு அமைவுடன் தான் மன்னார். இந்த மன்னார் 130 குறைவான சதுர கிலோமீட்டர். அதாவது மன்னார் மாவட்டத்தில் மொத்த பரப்பில் ஏறக்குறைய 6.75% தான் மன்னார் தீவு. இது ஒரு முக்கியமான புள்ளி விவரம். மன்னார் மாவட்டத்தில் மொத்த பரப்பு எவ்வளவு? 2002 சதுர கிலோமீட்டர்கள். இந்த 2002 சதுர கிலோமீட்டர் என்பது 65,610 சதுர கிலோமீட்டரில் வரக்கூடிய அந்த 2002 கிலோமீட்டர். அதற்குள் மன்னார் 130 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு குறைவானது. 130 வாடுகள் அப்படின்னா 7 வீதம், 6.75 வீதம், 7 வீதம். இதில் 60% மேற்பட்ட மன்னார் மொத்த சனத்தொகை வாழ்கிறார்கள். 5 பிரதேசங்களால் பிரிவை கொண்ட மன்னார் மாவட்டத்தில் மன்னார் தீவுக்குள் 60% மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். இன்னொன்று, மன்னார் தீவின் புவி அமைப்படுத்தால்
புவியியலாளர்கள் நீங்கள் நேர்காண்றேன்னு சொல்லுவார்கள். இது வந்து தாய்ப்பாறைன்னு சொல்லி. அதாவது தனியாக மணல் தேடு. இப்போ 2, 3 பாறைகள் இருக்கிற இலங்கையில். எனக்கு அது இது ஒரு வன்னி பாறை, விஜயன் பாறைலாம் இருக்குது. மில்லியன் வருடங்கள் பழமையான. மன்னார் வந்து ஒரு தீடை, ஒரு மணல் தீடை. இந்த மணல் தீடையில் வந்து ஏறக்குறைய 7 வீதமான நிலப்பரப்பு, 60 வீதமான சனத்தொகை, அதை விட ஏறக்குறைய 50லேருந்து 60 வீதமான நிலப்பரப்புகள் நீர்மட்டத்துக்கு கீழ் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது பாருங்கள், அப்படி எவ்வளவு என்றால் நெருக்கடியான நீர், அதாவது கடற்கரை அந்த பாறைகளினுடைய ஒரு மேட்டு பிரதேசமாகவும் வாழ்நிலம் பள்ளத்தாக்காகவும் இருப்பது போன்ற அமைப்பு தான் இருக்கு. ஆங்காங்க ஆங்காங்க பள்ளத்தாக்கா இருக்குது. உதாரணம் சொல்ல போனால், நாங்கள் ஒரு சட்டி எடுத்தால் சட்டியில் வந்து ரவுண்டாக இருக்கிற வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்ற எல்லாம் உள்ளு சட்டியாக இருக்கும். அந்த ரவுண்டாக இருக்கிற இடம் தான் கடற்கரை சுற்றி வர்றதுக்குன்னு ஒரு வர்ணிக்கலாம். அதுதான் வெள்ளப்பெருக்குகள் வரும்போது இந்த பகுதி அந்த கூடுதலாக குறைவாக பாதிக்கப்படுறதுக்கு இருக்கிறது. காரணம். அது உண்டு. இரண்டாவது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இலங்கையை அழிவுக்கு கொண்டு போன மிகப்பெரிய அழிவு உண்டு, ஆழிப்பேரலை, சுனாமி. 26 டிசம்பர் 2004. டிசம்பர் 26. எஸ். இலங்கை ஸ்தம்பித்து போயிருந்த நேரம், முழு இலங்கை அழிபட்ட நேரம், மன்னார் தீவு மட்டுமே தப்பியது. இது ஒரு வரலாற்று முக்கியமானது. நாங்கள் ராமாயணத்தில் நடந்தது, அராபியர்கள் வர வந்தார்கள், இலங்கையை ஆண்ட காலனித்துவ ஆட்சிகள் எப்படி நடந்ததுன்னு சொல்லி வரலாறுகள் இருக்கின்றது. ஆனால் இது வந்து எங்கள் கண் முன்னாலே நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் நடந்த விஷயம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்த சந்திரனை பார்த்து வடை பாட்டி சுடுற இதுகள் வர நேரம் எனக்கு மன்னார் தீவோட அமைப்பு வந்து ஞாபகம் வராது. பார்த்தீங்கன்றால், யாழ்ப்பாண தீபகற்பம் ஒரு தாய் தலை சாய்ச்சி தன் பிள்ளையை மார்போடு அணைத்து வைத்திருக்க மாதிரியான ஒரு தீவு தான் மன்னார். இலங்கை என்ற அந்த மார்போடு உடலுக்கு அழைக்கிறதுக்கு கையை கொடுக்கிறது. அப்போ நான் சொன்னதும் சரி ஐயா. என்னென்றால் விஜயனாகட்டும் போர்த்துகீயராகட்டும் அந்த கைகளுக்குள்ளால் வந்து தான் அது ஒரு பிள்ளை இலங்கை தாய் மண்ணின், தாய் நாட்டின், இலங்கை தாயின் ஒரு பச்சிளம் குழந்தை தான் மன்னார் தீவு. ஏன் பச்சிளம் குழந்தை சொல்றால், அது தனியாக மணல் மாடு. ஈவன் கடற்கரைகள் கூட பல கடற்கரைகள் பார்த்தால் உள்ளுக்குள்ள பாறைகள் இருக்குது, இதில் பாறைகள் இல்லை, தனியாக மணல். இந்த மணலில் இருக்கிற புவிசார் விடயங்களில் நாங்கள் ஏதாவது ஒரு புவிசார் விடயங்களில் ஒரு திட்டங்கள் ஆரம்பித்தால் நீண்ட காலத்துக்கு தூர நோக்கத்துக்கு எவ்வாறு பாதிப்பு வரும் என்றதையும் ஆழமாக பார்க்க வேண்டும். இது இவ்வாறான அமைவிடங்கள் அதிகம் பார்க்க வேண்டும் என்பதை விட மன்னார் மாவட்டத்திலே அதிக மக்கள் வாழுகின்ற இடத்தையும் கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டும். உண்மை, அதான் சொன்னேன். 60 வீதமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அத்துடன் நீங்கள் பல இதுகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நானும் கேள்விப்பட்டதான், முழுமையான ஆராய்ச்சி ரிப்போர்ட்டில் எனக்கு தெரியாது. சேது சமுத்திர திட்டம் இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிகளுக்கு கப்பல் போக்குவரத்துக்கான மிகவும் பொருளாதார முக்கியத்துவமாக லாபம் ஈட்டக்கூடிய, குயிக்காக செல்லக்கூடிய கப்பல் மார்க்கத்தை இந்தியா ஆரம்பித்த பொழுது அதை எதிர்த்த நாடுகளில் இலங்கையும் உண்டு. ஏன் எதிர்த்ததுன்னு சொன்னால், மிக முக்கியமான காரணம் மன்னார் தீவு இல்லாமல் போயிருமோன்னு சொல்லி. அதை விட மேட்டு நிலத்தில் இருக்கும் கற்கனைகளை அகற்ற நினைத்தால் அது உண்மையிலேயே நீண்டகால பூகம்பத்துக்கான ஒரு பெரிய வித்தாக கூட மாறும். ஏனென்றால் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் சாதாரணமாக இந்த புவியியல் செயற்பாட்டை சொல்லுவாங்க, இந்த டெக்டோனிக் பிளேட் என்று சொல்லி, இந்த வகையான டெக்னாலஜியில் பெரிய அளவில் அற்ற இடம். அதை நாங்கள் இதை தகர்த்ததனூடாக சின்ன சின்ன பிளவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று இது நான் அப்போது வாசித்தது. அதனால் தாய்ப்பாறைன்னு சொல்கிறோம் உண்டு. அதில் வந்து இந்தியாவிலும் ஒரு சமுதாய சமய ரீதியான ஒரு பிரச்சனை வந்தது. ராமர் பானமும் இல்லாமல் போயிருமான்னு சொல்லி. அதெல்லாம் இவ்வளவு வருமானம் ஈட்டக்கூடிய, தேவையான, அவசரமான, தங்கள் நாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை இந்தியா கைவிட்டது. ஆனால் நாங்கள் மன்னார் திட்டங்களை நீங்கள் கேட்குற நேரம் காற்றாலை பற்றி கேட்டீர்கள்.
காற்றாலை பற்றி இப்ப அதுக்கு முதல் ஒரு புள்ளி. அவ்வளவு முக்கியமான இடத்துக்கு இலங்கையும் முக்கியம், இந்தியாவுக்கும் முக்கியம். ஆனா மன்னார் வளைகுடான்னு தான் பேர் வச்சிருக்கு. அதான் அடுத்தது மன்னார் வளைகுடான்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், என்னோட ஒரு ஒரு பேராசிரியர் கேட்டார், ரோபோட் நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, உலக வரைபடத்தில் இலங்கை வளைகுடாண்டு இல்லை, தமிழ்நாட்டு வளைகுடாவும் இல்லை. இந்த சமுத்திரம் இருக்கின்றது, பாக்ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்கிறது, ஆனால் மன்னார் வளைகுடா இருக்கின்றது. உலக வரைபடத்தில் மன்னார் வளைகுடா இருக்கின்றது. நீங்கள் யுனெஸ்கோட சைட்டை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கடலின் ஆச்சரியம், ஒண்ட மெரைன் லேண்ட் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஏறக்குறைய 3500க்கு மேற்பட்ட வகையான உயிரினங்கள் வாழ்கின்றது. சில அரிய உயிரினங்கள் கடல்சார் விஞ்ஞானிகள் கேட்டால் நீங்கள் சொல்வார்கள், விசேடமாக கடல் பண்டி என்று சொல்லப்படுகிறது, கடல் குதிரை என்று சொல்லப்படுகிறார்கள். இல்லை, அதே போல் இந்த வளைகுடாவில் இருக்கிற மீன்கள் வந்து பொதுவாக வந்து மீன் துறைசாராக தெரியும், 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ரெட் ஃபிஷ்ன்னு சொல்லுவார்கள், அடுத்த ஒயிட் ஃபிஷ்ன்னு சொல்லுவார்கள். ரெட் ஃபிஷ்ஷான கலம்புகள் இருக்கின்ற இந்த கிழவல் பலையான்னு சொல்லப்படுகின்ற பெரிய மீன் துண்டுகள். மன்னாரில் இருக்கின்றது ஒயிட் ஃபிஷ், வந்து அது வந்து பாறை, சுவா பாறை, அந்த வாரான இது வந்து புரோட்டீன்ஸ், ஊட்டச்சத்துக்கள், உணவுச்சத்து அதிகம் கொண்டது. விசேடமாக பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் உகந்த மீன்கள் படுகிற இடம்தான் இந்த மன்னார் வளைகுடா என்பது. இந்த இவ்வாறான பல வரலாற்று கொண்ட அரிய பொக்கிஷங்களை கொண்ட ஒரு தீவு தான் இந்த 7% பரப்பளவை கொண்ட மன்னார் தீவு. 60% ஆக்கள் வாழ்கிறார்கள், 50% மேல் கடலின் கீழ் உள்ளது, சில ஆராய்ச்சி சொல்கிறது. அவ்வாறான தீவை சுற்றி வர சேசமுத்திரமாக இருக்கலாம் அல்ல வேறு திட்டங்களாக இருக்கலாம், மிகவும் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டும். மன்னாரில் கஜமுகான் எங்களுக்கு 5 முக்கியமான நேஷனல் ரிசர்வ்ஸ் இருக்கின்றது. அது 3 அண்மையில் சொல்லப்பட்டது, 2 ஆதி காலத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு பில்பத்து சரணாலயம், அது நீண்ட காலமாக இருக்கின்றது. மடு சரணாலயம் நீண்ட காலமாக இருக்கின்றது. அண்மையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்குள் யுத்தங்கள் முடிந்த காலங்களோடு சேர்ந்து கொண்டு வரப்பட்டதுதான் பங்காளை பறவை சரணாலயம். அடுத்தது வந்து ராமர் சேது அணைகளை கொண்ட பாதுகாக்கப்பட்ட பிரதேசம், ப்ரொடெக்டட் ஏரியா. அடுத்தது வந்து இலங்கையிலேயே கடலோடு இருக்கின்ற மேங்க்ரூவ்ஸ் இருக்கிற இடம்தான் விடத்தத்தீவு நேச்சுரல் ரிசர்வ். இது 3ம் அண்மையில் கெசட் பண்ணப்பட்டது. இந்த 3 எல்லைகளை பார்த்தால் மன்னார் தலைமன்னார் முழுமையான உள்ளடக்கிய பகுதியும் தீவு திட்டைகளும் தான் ராமர் அணைன்னு பாதுகாக்கப்பட்டது. மன்னாரில் தலை போயிட்டு, தலைமன்னாரில் தலை போயிட்டு கீழ் அடிப்பக்கத்துக்கு வந்தால் ஒரு பக்கத்தில் வந்து அடி வயிறு வரைக்கும் கத்தி வைக்கிற மாதிரி எருக்கலம்பட்டி ஓலத்தடுவா வரைக்கும் விடத்தத்தீவு நேச்சுரல் ரிசர்வ் வருகின்றது. வரைபடத்தை பார்க்க இடம் கிடக்கின்றது. அதேபோல் வங்காள பறவை சரணாலயம், அதுக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது, பெரிய ஒரு ஆய்வுகள் இருக்கின்றது, வரலாறு ஆய்வுகள் இருக்கின்றது. அவைகள் வந்து சவுத் பார் வரைக்கும் வருகின்றது. இந்த சவுத் பாரில் தான் பல திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வங்காள பறவை சரணாலயத்தை பற்றி எடுத்தால் ஜெர்மனியில் சைன் பண்ணப்பட்ட போன் கன்வென்ஷன், அதாவது சர்வதேச பறவைகளை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துக்கு இலங்கை வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கின்றது, இலங்கை நாடு. அதுவும் குறிப்பாக இந்த வங்காளை, இந்த நீங்கள் சொல்கிற அந்த சவுத் பர்ன், இந்த சவுத் இந்த வங்காளை தெற்கு எல்லைக்கு வரக்கூடிய இடங்களிலே வருகின்ற பறவைகள் ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஃப்ளெமிங்கோ போன்ற பறவைகளும் வந்து செல்லுகின்ற ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட 14,000-15,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து பறவைகளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வீசா பாஸ்போர்ட்னு தெரியல, எங்கே ஃப்ரீயாக இருக்கும் அங்கே இறங்குவார். இதுவரைக்கும் மன்னார் இறங்குறார். மன்னார் வரைபடத்தில் வந்து சில திட்டங்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் மன்னாருக்கு வரக்கூடிய சான்ஸ் இல்லாமல் போகுன்றது. நான் பல சூழலாளரை பார்த்துருக்கிறேன். அவர்களது மிக ஆதங்கங்கள், ஈவன் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கூட வழக்கு போடுற அளவுக்கு ஆதங்கங்கள் இருந்த இந்த பறவைகளை குறித்து. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த இடத்து ஒரு குடிமகன் என்ற ஒரு வழியில், ஒரு பிரஜை என்ற வழியில் அந்த இடத்தில் இருக்கின்ற மக்களுக்குரிய பாதிப்பு அதை விட கூட.
அதுகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல கொழும்பு வாழ் நிறுவனங்கள் கதைப்பது குறைவாக இருந்தாலும் இந்த பறவைகள் சம்பந்தமான கரிசனையாவது இருக்குன்னு ஒரு விதத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இப்போ எங்களோட ரோபோட் பீரிஸ் அவர்கள் பொறியியலாளர் பேசிட்டு இருக்கிறார். சூழலியலாளர், மிக பெரும் பேரறிஞர், விஞ்ஞானி என்று இலங்கை இதுவரைக்கும் சுமந்த அதி உத்தமமான நபருக்கு என்ன பேர்? ஆர்தர் சி கிளார்க். அவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இலங்கையிலேயே வாழ வேண்டும் என்று வந்தவர். மிகப்பெரிய டைவிங் பர்சனாலிட்டி. எப்போதும் கடல் கடலுக்குள் சென்று நீருக்கடியில் இருப்பதை ஆராய்பவர். அவர் அந்த ஆராய்வினுடைய உணர்வாக த ரீஃப் ஆஃப் ட்ரப்ரபுரேன் என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலே நீங்கள் சொல்வது அனைத்தும் இருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய அடிப்பாகம் உலகத்தினுடைய நுழைவாயிலுக்கு மிகப்பெரிய தகவல்களை தரும் சுரங்கம் என்று அவர் அதனிலே நிரூபித்திருக்கின்றார். சுழியோடி, அவர் மிக பெரும் சுழியோடி. அவர் 2 இடங்களில் தான் கூடுதலாக சுழியோடி இருக்கிறார். ஒன்று திருகோணமலை, 2 மன்னார். அந்த விசேடமாக நான் சொல்ல வந்தது தான் அந்த கடல்வாழ் மேங்க்ரோவ்ஸ்ன்னு சொல்கிறது, கண்டல் தாவரங்கள், கடல்வாழ் அநேகமான கண்டல் தாவரங்கள் இலங்கையில் வந்து சதுர்ப்புநிலங்கள் இருக்குது. கடல்வாழ் தாவரங்கள் நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், விடத்தீவில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கூறியது போல் விடத்தீவில் வந்து நாங்கள் வெற்று கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பவளப்பாறைகள் இருக்கின்றது. இந்த பவளப்பாறைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நிலத்துக்குள் நிலவாழ் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு ஒரு உறைவிடமாக இருக்க வேண்டும்னு பல்வேறு இடங்களை கொண்ட ஒரு தீவு தான் மன்னார். இந்த மன்னாரில் வந்து நடைபெறுற சில விஷயங்களை நான் கதைக்கலாம்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் மன்னாரும் அது சார்ந்த இயற்கை விடயங்களையும் தெரியப்படுத்தியதுக்கு நன்றி. ஆனால் இங்கே நான் உங்களை பொறியியலாளராக தான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன சூழல் பாதுகாப்பை பற்றி பேசுகிறதுக்கு இடமில்லை. உங்களோட தேவை பொறியியல் ரீதியாக என்ன தேவைன்றதை நான் சரிதானே சொல்கிறது? உண்மை. அப்புறம் ரோபோட் பீரிஸ்ட்டை நான் கேட்டால், மன்னார் மக்களுக்கு உண்மையாகவே இந்த மின்சாரம் தேவை இல்லையா? மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த திட்டம் முன்வைக்குது. நீங்கள் எதிர்க்கிறது உங்களுக்கும் சேர்த்து தானு உங்களுக்கு தெரியுதா? அறுதியும் உறுதியும் தெளிவுமாக சொல்லுகின்றோம், மின்சாரம் தேவை. விசேடமாக இந்த ரினியூவல் எனர்ஜின்னு சொல்லப்படுகின்ற மீள் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி தேவை. இரண்டாவது மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இதிலே தான் தனித்துவமாக பல திட்டங்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக செயற்பட்டவர். உண்மை. எனர்ஜி சோர்ஸுக்கு தான் சரிதான் என்ன சொல்கிறேன். நான் சில 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 அதை பற்றி அதையும் ஒருக்கா மக்களுக்கு சொல்கிறது நல்ல பேசுகிற நான் வந்து இதில் தேர்ச்சி பெற்றவர். எதில் தேர்ச்சி பெற்றீங்க? நான் வந்து பொறியியலாளராக திட்டங்கள் செய்து வந்தாலும் உலக வங்கிற திட்டங்கள் செய்தேன். இப்போ உலக வங்கிற நடைமுறைகள், ஆசியாவை நடைமுறை ஓரளவு அறிந்தவன். அதே போல் தற்பொழுது நான் 4வது போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி வந்து ரினியூவல் எனர்ஜியில் செய்கிறேன். இந்த ரினியூவல் எனர்ஜியில் செய்வதால் என்னமோ தெரியாது, என்ற சிந்தனைகள் அதை நோக்கி கூடுதலாக தேட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதால் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ரினியூவல் எனர்ஜி என்றது மீள் புதுப்பிக்க சக்தி, அது கட்டாயம் தேவை. இதில் வந்து மன்னாரிலிருந்து நானே சொல்லுகின்றேன், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தேவை. முதலாவது. அப்போ இந்த காற்றாலை திட்டம் வந்து மிகச்சிறந்த திட்டம் அல்லவா? உண்மை. மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத, உலக நாடுகள் வரவேற்கின்ற, உலக நாடுகள் அபிச்சயப்பட்டுக்கின்ற திட்டம். மன்னார்களுக்கு நாங்களும் காற்றாலைகளை வரவேற்கின்றோம். அதே போல் இலங்கை அரசாங்கத்தின் எனர்ஜி பாலிசி, சஸ்டெயினபிள் எனர்ஜி அத்தாரிட்டியால் வெளியிடப்பட்ட எனர்ஜி பாலிசியில் வந்து 2030 70% ரினியூவல் எனர்ஜி மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியிலிருந்து பெற வேண்டும். 2050 0 கார்பன். இந்த இதுகள் வந்து கார்பன் டை ஆக்சைடை கூடுதலாக வெளியிடக்கூடிய பல திட்டங்களில் இந்த ரினியூவல் எனர்ஜி வந்து மிகவும் சாதகமான உலகாவிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டமாக இருக்கின்றது. கழிவுகள் மிக குறைந்த திட்டமும் இல்லை. உண்மை. இதில் வந்து நீங்கள் உலக எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன் எடுத்தால் ஓரளவு அணுசக்தியும் விரிவடைவதோடு சேர்த்து முதலாவதாக உலக ரீதியாக பார்க்கப்படுகிற 2030, 40, 50 ஆண்டுகளை பார்க்கப்பட்டால் சூரிய சக்தி தான் முதலாவது சக்தியாக வரும் என்று எதிர்கூறப்படுகிறது. 2வது காற்றாலை. இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த சஸ்டெயினபிள் எனர்ஜி அத்தாரிட்டியால் வெளியிடப்பட்ட இலங்கையில்
பாலிசி பேப்பர். அது பாலிசி பேப்பர் வந்து இது சொல்கிறதுக்கு முதல்ல சொன்னால் இலங்கை ஒரு சொர்க்க பூமி. அதாவது என்ன 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 வகையான இந்த ஜீரோ கார்பன் அற்ற மின் திட்டங்களை முயற்சி செய்ய முடியுமோ அத்தனைக்கும் சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. உண்மை. அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விடயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த 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 வலு சக்தியை பார்த்தால் இலங்கையில் வந்து மன்னார், அம்பாந்தோட்டை, காவேரி என்ற 3 எண்ணெய் வளங்கள் இருக்குது. அது சும்மா நடக்கணும். அது நான் இப்போ கதைக்கு வரையில் இந்த வளங்கள் மீள் புதுப்பிக்க சக்தியை பார்த்தால் உலகளாவிய ரீதியால் ஒரு 4 அல்லது 5 சக்திகள் கூட இருக்குது. முதலாவது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நீர்மின் சக்தி. நீர்மின் சக்தி மீள் புதுப்பிக்கப்படக்கூடிய சக்தியாக இருந்தாலும் அது வந்து காலநிலைகள், மழை வீழ்ச்சிகள், தேக்கி வைக்கக்கூடிய அளவுகள் தங்கியிருக்கின்றது. இரண்டாவது வந்து சூரிய ஒளி, மூன்றாவது காற்றாலை. சூரிய ஒளியிலும் கூட மழை வீழ்ச்சி தங்கியிருக்கின்றது. சூரிய ஒளி நான் பிறகு வாரன். அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து உயிரியல் வாயு, பயோகேஸ், ஹைட்ரஜன் இருக்குது உலக நாடு சில இடங்களில். அது இலங்கையில் வந்து அந்த தொழில்நுட்பம் மிக குறைவாக இருக்குது. அப்போ நாங்கள் மட்டுப்படுத்துறதுக்கு வந்தால் நீர் மின்சாரம், சூரிய ஒளி, காற்றாலை. நீர் மின்சாரம் வந்து ஏறக்குறைய மகாவலி அவை திட்டத்தின் கீழ் கடைசியாக அப்பகொத் மலை நிறைவேற்றவுடன் பொதுவாக வந்து பாரிய நீர் மின்சாரங்கள் இல்லை. ஆங்காங்கே சிறு சிறு மைக்ரோ எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அல்ல மினி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி சில சில தோட்டங்கள் மலைநாடுகளில் வரக்கூடிய சான்ஸ் இருக்கக்கூடிய பெரிய அளவு இல்லை. ஏலவே அதுக்கு செய்து முடிச்சாச்சு. அதில் வந்து சில சில சூழல் பாதிப்பு இருந்தாலும் இலங்கை தேவை என்றது நாங்கள் செய்து முடித்தோம். அப்போ எந்த ஒரு திட்டத்துக்கும் முழுதாக சூழல் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குது திட்டங்களோட ஒப்புற நேரம் திட்டங்கள் தேவை. இப்போ நாங்கள் சூரிய இதுக்கு வருவோம். அதுலேயும் வந்து எங்களுக்கு அதிக சக்தியை தரக்கூடிய சூரிய சக்தி இருந்தாலும் அதை நான் சில சில இந்த டிரான்ஸ்மிஷன்கள், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிசிட்டி அந்த அதுகள் நிபுணம் இல்லை. அதுகளை சேமித்து வைக்கக்கூடிய வழிகள் இல்லை. இரண்டு மற்றது இன்னொரு பக்கம் இலங்கையின் நில அளவு வந்து மக்களோட ஒப்பிடும்போது ஓரளவு. ஆனால் அதை வந்து கொஞ்சமாக நம்ம ஏடிபி வந்து என்கரேஜ் பண்ணி தான் நிறைய ரூஃப் டாப் சோலார் கொடுத்தார்கள். ஏடிபியில் வந்து கன்சிஷன் ரேட் அதாவது மானிய அடிப்படையில் கொடுத்தார்கள். அதன் பின்பு பெரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கின்றது. பாணந்தூரில் குரங்கு பாஞ்சி இலங்கை முழுக்க இது அதுவும் தெரியும். அது வந்து உண்மையாக பியகமையிலையும் நுரைச்சோலையும் ட்ரிப்பில் இருந்தால் இலங்கை முழுக்க போகும். அதில் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதால், அது ஆன்லைனில் கொடுக்கப்பட்டதால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அது வந்து உண்மையாக வந்து இப்போ தொழில்நுட்பம் இருக்கின்றது, சூரிய சக்தியை சேமித்து கொடுக்கிறது. அதுக்கான வழிகளை நான் நினைக்கிறேன் இந்த இலங்கை மின்சார சபை திட்ட பொறியியலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்வார்கள். அது வல்லனை செய்திருக்கலாம். அதனால் இப்போ என்ன பரவாயில்ல செய்கிறார்கள். காலதாமதம் இல்லை, செய்யத்தான் வேணும், செய்கிறார்கள் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து மிக முக்கியமான பேசும் பொருளாக வந்து காற்றாலை மின்சாரம் சம்பந்தமாக மிகவும் ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் உறுதியாக கூறுகின்றேன். அது எங்களுக்கு தேவை. மன்னாருக்கு வருவோம். மன்னார்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய வழிகள் இருந்தால் அது கட்டாயம் தேவை. அதில் மாற்று நடவடிக்கையே இல்லை. நாங்கள் கூட மலைநாட்டிலிருந்து நீர்மின் சக்தி எடுக்கிற நேரம் சந்தோஷமாக பாவிச்சாக்கள். எங்களோட பகுதியிலிருந்து வளங்களை வந்து இலங்கை மக்கள் தேவைக்காக அங்குள்ள மக்கள் பாதிப்பில்லாமல் எடுப்பதற்கு நாங்கள் சந்தோஷம். அப்படின்னா பாதிப்பட்டு நீங்கள் என்ன சொல்ல வரேன். இப்போ இலங்கையில் வந்து முதலாவது வந்து ட்ரையல் போட்டது வந்து, அதாவது ஒரு பரிச்சாத்தமாக காற்றாலை கோபுரம் அமைக்கப்பட்டது அம்பாந்தோட்டை. முதலாக அம்பாந்தோட்டையில் காற்று இருக்கின்றன தான் அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 90 மெகாவாட்ஸுக்கான கொள்ளளவு கொண்ட பல டவர்கள் அமைக்கப்பட்டது வந்து புத்தளம் லேகூனில், புத்தளம் லேகூன் சார்ந்த இடங்கள். அதன் பின்பு ஏடிபி வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி வந்து இலங்கை மின்சார சபையுடன் சேர்ந்து சில ஆய்வுகள் செய்தது. இந்த ஆய்வுகளுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து அமெரிக்காவை சார்ந்த நேஷனல் ரினியூவல் எனர்ஜி லேபரட்டரி. அவை இனங்காண்டது இலங்கையில் 20,740 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காற்றாலை சக்தி இருக்கின்றது. 20,000. இலங்கையின் மொத்த தேவை என்ன எனக்கு அந்த தெரியல. மன்னாரில் இப்போ பிரச்சனை பண்ணுற 70.
அப்போ 70க்கு பிரச்சனை பண்ணுற நேரம் 20,740 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய இருக்குது. அது சில நேரங்களில் வந்து சாத்தியங்கள் இல்லாத இருக்கலாம், பல காரணங்கள். அது புவித்தன்மையாக இருக்கலாம். சில நேரத்தில் வந்து அதாவது இருக்கிறது என்பதற்கும் அதை அமுல்படுத்துவதில் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் அதை தவிர்க்கிறோம். ஏன்னு சொன்னால் அதுக்குரிய நேஷனல் கிரிட்லாம் போகணும், சப்ஸ்டேஷன் போடணும், எல்லா இடம் போட்டுருக்கலாம். ஆனால் 3 இடங்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றது. 3 மாகாணங்கள், வடமாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம். இந்த 3 மாகாணத்திலும் இருந்து மீண்டும் அதே லேப் சொல்லுது. இது வந்து இந்த நீட் அசஸ்மெண்ட் இஐஏ என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இதில் சொல்லப்படுது தான் நான் சொல்கிறேன். 4000 மெகாவாட்ஸ் எடுக்கலாம். இந்த 3 மாகாணத்திலையும் இருந்து 4000 மெகாவாட்ஸ் எடுக்கலாம். இப்போ 4000 மெகாவாட்ஸ் எடுக்கிற நேரம் இதில் வந்து வடமாகாணத்திலேயோ அல்லது வடமேல் மாகாணத்தில் அருகில் இருப்பதான் மன்னார் மாவட்டம். அப்போ மன்னார் மாவட்டம் அவர்களது ஆய்வின்படி 3வது அல்லது 4வது தரத்தில் தான் இருக்குது. அதிக காற்று வளம் கொண்டது மத்திய பிரதேசம். அதே மாதிரி சில வடமாகாண பிரதேசங்கள், வடமேற்கு பிரதேசங்கள் இவ்வாறு இருக்கும் பொழுது மன்னார் வந்து 3வது 4வது பிரதேசமாக இருந்தாலும் கணிசமான, உங்களுக்கு தெரியும், இலங்கையில் 2 வகையான காற்றுகள் வீசுகின்றது. வடமேல் பருவ காட்சி, தென்மேல் பருவ. இது 2ம் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதியாக தான் இந்த 3 இடங்களும் இனம் காணப்பட்டுள்ளது. அதில் மன்னார் வளைகுடாவும் மன்னார் சார்ந்த இடங்களும் ஒன்று. ஆகவே மன்னாரில் இருந்து காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றதில் எனக்கெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. சில நேரம் வேண்டாம் காற்றாலை வேண்டாம் இந்த ஸ்லோகங்கள் வந்துகின்றிருக்கு. ஆனால் அதில் வந்து பின்னணி வந்து இவ்வளவு, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது மாதிரி மன்னாரில் இருக்கிற இவ்வளவு சென்சிட்டிவான தீவுக்குள் தான் வேண்டாம்னு சொல்லுகின்றோம். அதான் சொல்லுங்க. நான் இவ்வளோ வேண்டும் என்று வந்த நான் தீவுக்குள் வேண்டாம், தீவுக்குள் மேலதிகமாக வேண்டாம். நீங்கள் சொல்வதை பார்த்தால் மொத்த பருமன், மன்னார் மாவட்டத்தின் மொத்த பருமனில் தீவு எவ்வளவு இடம் பிடிக்குது? 6% மிச்சம் எங்கள்கிட்ட இருக்குது. 92% இருக்குது. இந்த 92% ரோபர்ட் பீரிஸ் அவர்களே, எந்த இடங்களை காற்றாலை அமைக்கலாம்னு உங்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்குன்னு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாதிக்காத இடங்கள் இருக்கு. பாதிக்காத இடங்கள் நிறைய இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட நான் அது வந்து நிபுணர்களை அனுப்பி ஆய்வு செய்யணும். ஏன்னா இதில் காற்றாலையில் வந்து டெஃபினிஷன் வந்து 7.5 மீட்டர்/செகண்ட். 7.5 + 8 7.5 அட் த ஹைட் ஆஃப் 80 மீட்டர் உயரம். இப்போ போடப்படுகின்ற 110 இல்லை போடப்பட்டு இப்போ 110 மீட்டர் டெஃபினிஷன். இந்த இதில் இருந்தால் நாங்கள் காற்றாலை போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கிற இடங்கள், அதிகம் இருக்கிற இடங்கள். அவ்வாறான இடங்கள் வந்து மன்னாரில் நீங்கள் சொல்கிற மாதிரி 92% பரப்பளவு இருக்கின்றது. நீங்கள் நிறைய இடங்களையும் இருக்குன்னு தான் இருக்குது. இதே காற்றாலை இருக்கிறது. காற்றாலை வந்து ஒரு சின்ன ஒரு அரோவா வாரது இல்லை. அது தீவை மட்டும், மன்னார் தீவை மட்டும் மையப்படுத்தி வாரது இல்லை. வடமேல் பருவ பேச்சு காட்டும், தென்மேல் பருவ பேச்சு காட்டும். அது அது வந்து ஒரு கற்றையாக வருவது, ஒரு திசையிலேருந்து வருவது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் போட்டு காத்து எடுக்கணும்ன்ற ஒரு தேவை இல்லை. இடங்களை நாங்கள் மீள் பரிசீலனை செய்யலாம், கட்டாயம் செய்ய வேணும்னா உங்களோட கோரிக்கை, உங்களோட பகுதியை பாதுகாத்து. ஆனால் எங்களுக்கு தேவை, நாங்கள் தேவை இல்லைன்னு சொல்ல இல்லை, ஆனால் பாதுகாப்பான இடத்துல போடுங்க. அதுதான் நீங்கள் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லை கஜமான், என்னை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 400-500 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மன்னாரில் வளங்கள் இருக்கின்றது. ஆனால் இப்போது நாங்கள் போடுவது 70 20 + 50க்கு தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறது. மொத்தமாக மன்னாருக்கு தேவை எவ்வளவு? மன்னாருக்கு 2 டர்பைன் போதும், 5-10 போதும். அப்போ மேலதிகமாக இது நேஷனல் கிரிட்டுக்கு தான் போகுது. சந்தோஷம். ஏன்னு சொன்னால் இலங்கைக்கான வளங்கள் இலங்கை மக்களுக்கு போய் சேரும், எல்லா இடமும் பாதுகாப்பு. அதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் தெரியும் 77ஆம் ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கை வந்தது. நிறைய சுதந்திர வர்த்தக வலயம் வந்தது. அது இன்றைக்கு கார்மெண்ட் ஃபேக்டரியில் மட்டும் நிற்கிது, பல ஃபேக்டரிகள் மூடப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இலங்கையில் வந்து எனர்ஜி காஸ்ட், மின்சார கட்டணம் வந்து கூட. மின்சார கட்டணத்தை நாங்கள் குறைக்கவும் வேணும், சுற்றுச்சூழலாக வரையும் வேணும். ஆகவே தான் திருப்பி சொல்கிறோம், நான் எங்களை போல் ஆக்கள், முக்கியமான ஆக்கள் அல்ல, முக்கியமான பெரும்பாய ஆக்கள் மன்னாரிலிருந்தும் காற்றாலை எடுப்பதாக இருந்தால் எடுக்க வேண்டும், மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் 100% ஆதரிக்கணும். அதே மாதிரி 101% எதிர்க்கிறோம் மன்னார் தீவுக்குள் எடுப்பதற்கு.
இப்போ தீவு அற்ற பிரதேசம் உண்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் வெறுமனே 70 தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் 100 வந்து ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. இப்போ 70க்கான திட்டங்கள் தான் போய்க்கணும் 100 ஏலவே செயற்பட்டு கொண்டு செயற்பட்டு கொண்டு அதுவும் அங்கே அந்த தீவுக்குள்ளே இருக்குது. அப்போ ஏற்கனவே செய்ததுக்கும் நீங்கள் முதல் மறுப்பு தெரிவிக்கலையா? அது சொல்லலான்னு சொன்னால் அது ஒரு லிமிட்டடாக மறுப்பு தெரிவிச்சேன்னு சொன்னால் எங்களோட பொதுவான நிலப்பாடும் இலங்கைக்கு மின்சாரம் தேவைன்னு சொல்லி அதால் வந்த பாதிப்புகள் அளவுக்கு அதிகம். அதை நான் சொல்ல வந்தால் அது பிறகு சொல்கிறேன். எனக்கு இந்த இடங்கள் நீங்கள் இடங்கள் கேட்டால் இடங்கள்னு சொல்கிறாங்க. நாயாத்து வழியான ஒன்று இருக்குது. அதில் வந்து விவசாயம் செய்ய முடியாது. இந்த விடத்தீவு ரிசர்வுக்குள்ளே வாரா இருந்தாலும் மேங்க்ரூவ்ஸும் வராது அந்த கரையோரங்களை தவிர. அதில் வந்து அப்படியாப்பட்ட இடம் கொண்டச்சி கஜுவத்த ஃபார்ம், வில்வத்து காடு, வில்வத்து பறவைகள் சரணாலயத்துக்குள்ள நாங்கள் போட துணிந்தவர்கள் வில்வத்து சரணாலயத்தில் போடலாம். வில்வத்து சரணாலயத்தில் கூடுதலாக இருக்கிற மிருகங்கள் அது 110 அடிக்கு மேலே போய் சாகாது. அப்போ அவ்வாறான இடங்களை வந்து ரிசர்வாக இருந்தாலும் அதுக்குள்ளே போடலாம். ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளில் கன்னடங்களில் பார்த்தீர்கள்னு சொன்னாலும் எடுத்து போயிருக்கேன். நான் இந்த ஆய்வாக போகல. மலைப்பகுதிகள் அங்கே வந்து விவசாயங்கள், கோதுமை விவசாயங்கள்லாம் ஆயிரக்கணக்கு ஏக்கரில் செய்வார்கள். அது நடுவில் போடுறாலும் இந்த யாருக்கும் பாதிப்பு இல்லை. அவ்வாறான இடங்கள் தான் போடப்படுகிறது. அவ்வாறான இடங்கள் மன்னாரில் தாராளமாக இருக்கின்ற என்ற கணிப்பு ஒரு 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 உத்தேச கணிப்பு 400 500 மெகாவாட்ஸ் வந்து மன்னாலே எடுக்கலாம். நான் சொன்ன 4000 வந்து இந்த 3 மாகாணத்தில் எடுக்கலாம்ன்றது அமெரிக்க நிறுவனத்தின் ஆய்வு வந்து இலங்கை மின்சார சபை சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தனி செயல் இலங்கை மின்சாரம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த இவ்வளவு எடுக்கிற நேரம் ஏன் மன்னார் தீவை மீண்டும் மீண்டும் இலக்குக்குள்ளாகிறது? இவ்வளவு இதுக்கு பின்னால் ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா? எனக்கு அரசியல் காரணம் பற்றி சொல்ல முடியவில்லை. சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த பகுதி நான் உங்களை வந்து ஒரு இங்கே வந்து ஒரு நிபுணரா அப்படி பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு ஒரு தாற்பரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? இந்தியாவுடன் சேர்ந்த ஒரு ஒப்பந்தங்களில் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஒப்பந்தம் ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் வரவேற்கிறேன். என்ன சேர்ந்து ஒப்பந்தம்? அங்கே கரண்ட் கூட இருந்தால் இங்கே கரண்ட் தேவையான இங்கே எடுக்கிறது, இங்கே இருந்ததுன்னா அங்கே போகிறோன்னு சொல்லப்படும். நான் வாசிக்கலை. ஆனால் இப்போ ஈவன் யுத்தங்கள் நடக்கிற ரஷ்யாவிலிருந்தே எனர்ஜிகள் கேஸுகள் வந்து இந்தியா எடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை நேட்டோ நாடுகளுக்கும் போகப்படுது. அது அவங்க சொல்கிறாங்க மேலால் கொண்டு போகிறீங்க கீழால் கேஸ் தாரீங்கன்னு சொல்லி. சரியா இருக்குது. அப்போ எனர்ஜி வந்து செய்யப்படுகிறது. முழு பொருளாதார தடையும் விதிக்கப்பட்டு ஈரான்லேருந்து அடுப்பிக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு கூட இருந்தால் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறாலையோ இல்லை எங்களுக்கு தேவையான இந்தியா எடுக்கிறோம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது போடப்பட்டிருக்கின்ற 220 kVA டிரான்ஸ்மிஷன் லைன் இலங்கையில் ஒரு எந்த இடத்துலையும் இல்லை. அது நடக்கூடா, மன்னார் தீவுக்குள் நடக்கூடா. ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது இளங்குளம், அப்படியே அன்றாவத்தில் வந்து அன்றாவது க்ரீப்புக்கு வந்து அதில் நுரைச்சோலை கலம்பு நான் நினைக்கிறேன். சில ஒரு மத்தியானலேருந்து ஒரு லைன் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைன் வந்து இலங்கையில் உள்ள மற்றதெல்லாம் 132 தான் இருக்குது. 132 குறைவு. 220 இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ 220 kVA டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பக்கத்தில் போடுறது கூட ஓகே. நாயாத்து வழின்றது சப்ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. மன்னார் தீவு 26 கிலோமீட்டருக்கு அவங்க டப் பண்ணி எடுக்கிற நேரம் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை 10 கிலோமீட்டர் இலகுவான இடம் இருக்குது. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து மன்னாரிலே வளம் இருக்கிற நேரம் ஏன் மாற்று திட்டங்கள் மாற்று இடங்கள் பரிசீலிக்கப்படவில்லை? மன்னார் மாவட்டத்திலே இப்போ நான் சொன்ன வல்லனை சொன்னது கஜமோகன் 3 மாகாணத்திலையும் 4000. ஆனால் ரோபர்ட் பீரிஸ் அவர்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த திட்டத்தை இப்போ செய்ய போகிறோம்னு தான் இங்கே போட போகிறோம்னு தான் முழு எதிர்ப்பும் வருது. இந்த திட்டம் முன்வைக்கே இந்த எதிர்ப்பை வச்சிருந்தா இங்கே போடுறதுக்கான அமைப்பு வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். நியாயமான கேள்வியாக இருந்தாலும் ஆசியா அபிவிருத்தி அங்கிட முதல் ஃபீஸிபிள் ஸ்டடி தான் ஆரம்பத்தில் வந்தது. அதில் வந்து மன்னார் வந்து 4 வலயங்களாக பிரிக்கப்பட்ட ப்ளோக். இந்த 4 வலயங்களில் 100 மெகாவாட்ஸ் 1, 100 மெகாவாட்ஸ் 2, 100 3, 75 4ஆக பிரிக்கப்பட்டது. எந்த ஒரு திட்டம், நான் திட்டப்பணிப்பாளர் வேலை செய்ய எந்த ஒரு திட்டமும் பைபிள் இல்லை, ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட் இல்லை. அவைகள் மீளாய்வு செய்யப்பட வேண்டியது. ஆரம்பத்தில் வந்து எல்லோருக்கும் அறிவுசாராக்கள் ஈவன் பொறியியலாளர் எங்களுக்கு கூட இந்த எனர்ஜி
ரினியூவல் எனர்ஜியை வரவேற்கணும்னு சொல்லி நாங்கள் தீவுக்குள்ளே தேவை வந்து இருந்தது இல்லை தீவுக்குள்ளே கண்டு காணாமல் அதுக்கான தேவை இருந்ததுக்கு தொடர்ந்து மின்வெட்டுகள் போன்றவை மன்னாரில் இருந்ததா? அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் அந்த போன முறை கூட போட்டியில் பார்த்தேன், இந்த காற்றாலை மின்சாரம் வந்ததால் மின்வெட்டுகள் இல்லைன்னு சொல்லி. இல்லை, காற்றாலை மின்சாரம் வந்து நேரடியாகவே அனுராதபுரம் சப்ஸ்டேஷனுக்கு போகுது. இதில் இருந்து நேரடியாக வேற இல்லை, நேரடியாக இல்லை. அப்போ மின்சார சபையின் மூலமான வர அதுக்கான நான் கேட்டோம். நாங்கள் அதுக்கு வந்து ஒரு ப்ரோசஸ் ஒன்று இருக்குது, எனர்ஜைஸ் பண்ணணும், மெயின் கிரிட் வேணும். அவ்வாறான இருந்தால் தான் காற்றாலையே சுற்ற வலிக்கணும். காற்றாலை வந்து தன்பாட்டுக்கு சுற்றாது. அதுக்கு ஆரம்ப கரண்ட்கள் கொடுக்கப்பட வேண்டும், அது சிங்க்ரனைஸ் பண்ணப்பட வேண்டும், பேலன்ஸ் பண்ணப்பட வேண்டும்னு சொல்லி நிறைய எனக்கு அந்த பூர்ண அறிவு இல்லாட்ட அந்த விடயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் கேட்டது, நீங்கள் இதை வந்து மன்னாருக்கே கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் செய்யணும்னு சொன்னால் கடந்த 5 வருடமாக செய்யலாம், செய்வோம், செய்கிறதுக்கு இப்போ ஆய்வு செய்கிறோம்னு சொல்லப்பட்டது. இது மாதிரி இல்லை. மன்னாருக்கு வந்து நான் போன முறை கூட போட்டியில் பார்த்தேன்னு இதுக்கு நடந்ததில் இந்த இது போடப்பட்டதால் மன்னார் கரண்டுகள் சீராக்கப்பட்டன இல்லை, மற்றும் முழுதான பிழை. மன்னாரை கண்டு வேறையாக ஒரு லைன் ஒன்று வருகிறது. அது வளமை போல் மன்னாரில் வந்து உப்பு தன்மை கூட வந்தால் ட்ரிப் விழும், காற்று வந்தாலும் விழும், மழை வந்தாலும் விழும். ட்ரிப் பண்ணுறது இருக்கிறது பொதுவான விடயம். அது வந்து சில நேரத்தை உயர் மின்னழுத்த கோபுரங்கள் கூட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கூட எடுக்கப்பட்டால் வரும்போது தெரியாது. இது வளமையாக நடக்கிறது. அதுலேயும் வந்து ஒரு 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 பகுதியான கதைகள் வந்தால் இருக்கிறது. விசேடமாக இந்த தேர்வு காலங்களில் எக்ஸாம் டைம்களில் வந்து அடிக்கடி விழுமென்று சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அந்த அப்படியாப்பட்ட சப்போர்ட் ஆச்சுன்னு சொல்கிறது, அதாவது வந்து வேணுமென்று செய்கிற குணங்கள் இல்லை. ஆனால் மன்னார் இருக்கிற டிரான்ஸ்ஃபர் லைன் பழையபடி இருக்கின்றது. ஆனால் இடையில் வந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு லைன் போடப்பட்டாலும் இதிலிருந்து வர காற்றாலை வர உற்பத்திக்கும் மன்னாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இதுவரைக்கும். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் இதிலிருந்து உள்ளுக்கு எடுப்பதற்காக. என்றால் இந்த குரங்கு பாஞ்ச கதை மட்டும் சொன்ன வழிக்கிட்டால் அந்த நேரம் மன்னார் கரண்ட் இல்லை, மன்னார் கரண்ட் இல்லை. அப்போ 5 நாடுகள் கொடுத்துருக்கலாம் தானே. நான் பொறியியலாளர் ஒரு லேமனாக கேட்குறேன், அப்படி இல்லை. அப்போ அதுக்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அது செய்யலாம் கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீர்கள் இந்த பகுதிகள் இனம் காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். புத்தளத்தில் இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு இடம் தெரியும், குறிப்பாக அம்பேவல பகுதியிலேயும் கூட இந்த காற்றாலை திட்டம் முன்வைத்திருந்தார்கள். சாதாரணமாக மலை பிரதேசத்தில் வரும் காற்றாலை திட்டத்துக்கும் கடல் பிரதேசத்தில் வரும் காற்றாலை திட்டத்திலையும் இந்த கடல் பகுதியில் வந்து அதன் சுழற்சிகள் அல்லது உருவாக்குறதுக்கான தன்மைகள் கூடவா? இல்லை, அப்படியேண்டு இல்லை. மலைப்பகுதியில் தான் அந்த 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 ஆய்வு அமெரிக்கன் ரினியூவல் எனர்ஜி லெபோரட்டரி செய்யப்பட்ட ஆய்வில் வந்து மலைப்பகுதியில் தான் அதிக காற்றாலை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதிக காற்றாலை அது நீல நிறத்தில் அந்த இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன ஏன் அது சார்ந்த நாங்கள் யோசிக்கவில்லை என்ற கேள்வி இருக்கிறல்ல. அதை நாங்கள் கொஞ்சம் தாண்டி வந்துட்டு நான் திருப்பி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏனெண்டா அதில் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க. ஒன்று இங்கே இப்போ நாங்கள் சொல்கிறது பிளேட்ஸ் இரும்பு இல்லாட்டி அலுமினியம் இல்லாட்டி அது சார்ந்த ஏதோ ஒரு வகையில் ஃபைபர், கார்பன் ஃபைபருக்கான காரணம் துருப்பிடித்தல் குறையும். ஆனால் நான் பார்க்கும்போது இரும்பால் செய்ததும் இருக்கிறது அல்லவா, இருக்கிறது. அப்படியான நேரம் மலை பிரதேசத்தில் வந்து துருப்பிடிக்கும் தன்மை மிக குறைவு. இல்லை, இப்போ வந்து அதில் வந்து அதை விட துருப்பிடிக்கிற தன்மையோட இன்னொரு பக்கம் நீங்கள் என்ஜினியரா, எனர்ஜி சோர்ஸ் என்ஜினியரா, பிளேட்ஸ் வேணுமெண்டா கார்பன் ஃபைபரில் இருக்கலாம். ஏன்னா அது வந்து துருப்பிடிக்கிற தன்மை குறைவு. ஆனால் உள்ளுக்கு போகிற டைனமோஸ் அதுக்கு சார்ந்து மீள் பிறப்பாக்குற திட்டம் எல்லாமே வந்து உலோகங்களால் தான் இருக்கும். அது வந்து கடத்தி உலோகம் வருடம் அதுகள் துருப்பிடித்தல்கள் நீக்கப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்படுறது நடந்துருக்கு. நான் கேட்குறேன், அடிப்படையாக இருக்கிற ஒரு அறிவில் மலைப்பகுதியில் அது மிக குறைவாக இருக்கும் கடல் பகுதியோட ஒப்படை. அதை நாங்களும் கேட்குறோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இன்னொன்று சப்போர்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்த மட்டும் மன்னார்லேயே போடலாம். நீங்கள் அதையும் தாண்டி நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், காற்றாலை மின்சாரம் என்பது மீள் புதுப்பிக்க சக்தியான தேவை, மாற்று கருத்து இல்லை. மன்னார்லேயும் போடலாம். நாங்கள் கேட்பது இவ்வளவு மற்ற இன்னும் பல விடயங்களுக்கு வர மன்னார் தீவிட்ட இந்த நீர் இந்த பகுதி நேரடியாக பார்த்தா பூனரியன் தான் பிரிக்கிற 2 இடம். பூனரி தான் பிரிக்கிற இடம். அந்த பகுதியிலேயும் நேரடியாக போகுது கடல். அங்கேயும் ஒரு சில காற்றாலைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பகுதியை உபயோகிக்கலாம் அல்லவா? உண்மை. அதுதான் எங்களது கேள்வி வந்து வடமானத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் கிடைக்கிற பாதைகள், மன்னாருக்கும் புத்தளத்துக்கும் இருக்கிற பாதைகளில் வந்து தாராளமாக போடலாம்.
இப்போ இந்த இன்னொரு 100 மெகாவாட்ஸ் வந்து போடுறாங்க முசலிப்பாக்கம். அப்போ இது போட வேணுமென்ற ஒரு அதை நாங்களும் கேட்குறோம். எங்களுக்கு அந்த கட்டாயம் இல்லது. விட தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு விட தெரியாமல் மக்கள் வீதியில் இறங்கியிருக்கிறார்கள். இதுக்கு தான் சில நேரம் வேணாம் காட்டாலே வேணாம்னு சொல்கிறார்கள். வேறு கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை. நாங்கள் ஓரளவு அந்த இதுகளில் வேணும் ஒரு இடத்துல போடுங்க, மன்னார்லேயே போடுங்க, மன்னார் டிஸ்ட்ரிக்ட்லேயே போடுங்க. உங்களுக்கு மன்னார் டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டு ஆசைத்திருக்க நல்லா போடுங்க. நாங்கள் சந்தோஷமாக எடுப்போம். மன்னார் தீவு வேணாம். ஏன்னா சொன்ன மாதிரி 3 ரிசர்வ் இருக்கின்றது. வருடம் பறவைகள் வந்து போகிற இருக்கின்றது. பறவைகளில் வந்து என்னோட டயக்ராம் இருக்குது, பார்த்தா சிரிப்பீர்கள். பறவைகள் வந்து கண்டமாய் வந்து இருக்கும், கண்டமாய் பறக்கும். எங்கே தனக்கு தீனி இது வந்து 4 கிலோமீட்டர் தாண்டி வர பறவைகள் இல்லை. 15,000 கிலோமீட்டர் தாண்டி வர பறவைகளுக்கு ராமேஸ்வரம் ஒன்று தான், பாம்பன் பாலம் ஒன்று தான், மன்னார் தீடைகளும் ஒன்று தான், மன்னார் டவுனும் ஒன்று தான். கண்டு வருகிறது என்றால் அதுக்கு தேவையான தீனங்கள் கண்டு பார்க்குறது, அதுக்குரிய அந்த நேரத்தில் சுவாத்தியம் எங்கே கண்டு பார்க்குறது. இதுகள் காற்றாலை வந்து மன்னார் முழுவதுமாக போடப்படுகின்றது. முதலாவது வந்து ஆரம்ப ஏடிபி சொல்ல வர ஏடிபியில் வந்து ரிப்போர்ட் வந்து 56 காற்றாலைகளுக்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அவைகள் வந்து குறைக்கப்பட்டது இந்த பறவைகள் சரணாலயத்தை நோக்கமாக கொண்டதோடையும் இவங்க ஆரம்பத்தில் செய்யப்பட்ட ஸ்டடியோடு சேர்க்கிற நேரம் உலகளாவிய ரீதியில் குறைக்கப்பட்டது வந்து ஹையர் கெப்பாசிட்டி என்ஜினும் இருந்து அது வந்து 39ஆக குறைக்கப்பட்டது. 39க்கு தான் முதலாவது ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வந்து 6 வந்து இந்த லேண்ட் பக்கமும் 33 வந்து கடலோடை வந்ததால் அந்த லேண்ட் பக்கம் 6 வந்து சில நேரத்தில் அந்த டிஸ்டன்ஸ் குறைவாக அந்த 6 விடப்பட்டு 33 லொக்கேஷனில் 30 இடங்களில் போடப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் 2 மெகாவாட்ஸ் போட்டால் 50 போட்டால் தங்களுக்கு 100 வருமானம் இருந்ததில் அப்புறம் 30ஆக குறைக்கப்பட்டு 3 வருஷம் 4-5 மெகாவாட்ஸில் அதே 100 எடுக்கப்படுகிறது. 103 வருஷம் 5 வரும். அது நடந்துக்கிட்டே இருக்குது, அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து மக்கள் கற்றுக்கொண்ட பாடம்தான், மக்கள் எதிர்நோக்கிய மாபெரும் பிரச்சனைகள் தான் இப்போது வந்து விஸ்வரூபமாக ஈடுபட்டிருக்கின்றது. பல மக்கள் கொழும்பு வந்து பிரச்சனை ஒரு பிரச்சனை சொல்கிறேன். முதலாவது வந்து ஒவ்வொரு வருடம் தீவு முழுக்க வெள்ளமாக போகின்றது. இதற்கு முதல் அது நடந்ததில்லை, நடக்கையில். இதற்கு முதல் இதை மாதிரி பெரும்பாலும் பெய்து இருக்கு. 1970ஆம் ஆண்டு பெய்திருக்கு. ஆனால் இப்படி நடக்க இல்லை. 1970ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கு மாதிரி வந்தது. சுனாமி மாதிரி வந்ததுன்றால் 2 பக்கம் கடல் வந்து அடிச்சிருக்கும். அவ்வாறான இடம் தான். அப்போ 1970ஆம் ஆண்டு வந்து 62ஆம் ஆண்டு நான் பிறக்கிறகமாக வந்தேன்னு சொன்னாங்க. 70ஆம் ஆண்டுன்றது இந்த இதில் சிபி ரிப்போர்ட்லையும் இருக்கின்றது. ஆனால் இப்போ கடந்த வருடம் பெய்த மழை அதை விட பெரிய மழை இல்லை. அதான் பெரிய ஆனால் நீர் இல்லை. அதில் இன்னொரு ஆய்வு இருக்கிறது மீட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்டில். 1970க்கு பிறகு 2021 கனமழை, அதால் வந்து பாரிய வெள்ளம் வந்தது. அதுக்குரிய காரணம் வந்து கனமழை என்பது வேறு. அதாவது 20 வருஷத்துக்கு பிறகு வந்த 50 வருஷத்துக்கு பிறகு வந்த மழை என்று நியாயம் குறிப்பிட்டாலும் போன வருஷம் இந்த 2024 தோண்டிய பள்ளங்களில் நோக்கப்படாமல் இருக்கின்ற எனக்கு தெரியும். நான் இன்றைக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். பேசால கோயிலுக்கு முன்னால், பேசால சவுக்கால பக்கம், பேசால ப்ரைமரி ஸ்கூல் பக்கம் முன்னுக்கு இருக்க இன்னும் இருக்குது. ஒரு வாகனம் போகல, சின்ன பிள்ளைகள் போகிற இடங்கள் மழை இருக்குது. நாங்கள் இந்த தகவலை வந்து இண்டிபெண்டாக வேரிய பண்ணுறதாக இருந்தால், சுதந்திரமாக நாங்கள் கணிக்கிறதா இருந்தால் மன்னார் கச்சேரியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டிலும் பிரதேச செயலத்தில் இருக்கின்றது. நான் கூட போன முறை ஆடியில் வந்து தற்காலிக அந்த பெயில் பிரிட்ஜுன்னு சொல்கிற அந்த ஸ்டீல் பிரிட்ஜுக்கு போடுற தகடுகள் கொண்டே கொடுத்தேன். தற்காலிகமாக அதில் போய் வாரக்கா 6 வண்டி கொடுத்தேன் தற்காலிகமாக. இப்போ அதை கொடுத்தாச்சு. போன வருடமும் வெள்ளம் வந்திருக்கு. அப்போ 1970க்கு பிறகு 2021 தான் பெரிய வெள்ளம் வந்தது என்று சொல்லுவது வந்து ஏற்புடையதில்லை. ஏன் வெள்ளம் வருகிறது? கிட்டத்தட்ட மீனவர்கள் சொல்வார்கள், மீனவர்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட 15-16 இருந்து 20-25 விதமான வகையான நீரோடைகள் அழிக்கப்பட்டு லெவல் பண்ணப்பட்டு மன்னார் தீவில் இந்த காட்டாலை போடப்பட்ட காட்டாலைகளால். நீங்கள் சொல்ற நன்னீர் அது இல்லை, அது நன்னீர் வாரது. அது கழிமுகம் வந்து ரெண்டாவது விஷயம். முதலாவது வந்து இந்த ஓடைகள் வந்து கண்ணுக்கு தெரிந்த பெரிய ஓடைகள் அல்ல.
ம். அவைகள் மழை காலத்தில் மட்டும் மழை காலத்தில் வந்து மன்னார் வந்து நான் மனப்பாங்கான பேர் சொல்கிறத விட இன்னொன்று இருக்குது. அதான் ஒரு நல்ல ஒரு அந்த வாட்டர் சோர்ஸ் அக்வாஃபயர்னு சொல்கிறது. நிலத்தங்கள் இருக்கு நீங்கள் படியாக தெரியும். நிலத்தில் நீர்கள் சுத்தரிக்கிற இடங்களில் வந்து மணல் கல்கள் தான் போட்டு சுத்தரிப்பார்கள். அது அதே மாதிரி இயற்கையாக இருக்கிற ஒரு கொடை தான் மன்னார் தீவு. மழை பெய்யுது அது நல்லா ஃபில்டர் பண்ணி நீரை ஃபில்டர் கொண்டு- பண்ணி அது வந்து ஃபில்டர் பண்ணுறத விட இந்த அக்வாஃபயர் வந்து இப்படி ஒரு ஒரு பரபோலிக் ஷேப் மாதிரி ரவுண்ட் ஒரு கேவச்ச ஷேப் மாதிரி இருக்கும். கடல் நீர் வந்து ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் கூடுதலாக எடுத்தால் உள்ளுக்கு வர பார்க்கும். இங்கே பெய்கிற தண்ணீர் உட்க காப்போம். அது நிலத்துக்களாக போகிற விஷயம். ரெண்டாவது விடயம் வந்து முக்கியமான விடயம் வந்து மேலால் போகிற தண்ணி. அப்போ ஊர்களில் வந்து இந்த மணல் பாங்கானதுக்குள்ள கீழே நிலத்துக்குள்ள உறிஞ்சி கீழே போகிற செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டாலும் நிலத்துக்குள்ள கொஞ்சம் தேங்கி இருக்கிற நீர் வந்தாலும் மேலால் வர ஓட வேண்டி வரும். ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட இருந்த ஓடைகள் வந்து 15-20 ஓடைகள் வந்து அழிக்கப்பட்டுட்டு அழிக்கப்பட்டுட்டு இந்த ஏடிபி இதிலே இருக்குது 16 ஓடைகள் இனங்காணப்பட்டிருக்கு. என்னை பார்த்த மட்டும் இதில் வந்து ஏடிபியும் வந்து இதுக்கு பாரம் எடுத்து திருப்பி ஸ்டடி பண்ணணும். அவர்களது ஸ்டடீஸை வந்து நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இந்த பாசிட்டிவான விடயங்கள் கட்டுமானம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நடந்தது, கட்டுமானத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதை ஆய்வு செய்ய வேண்டும். இதுக்கு ஏடிபிக்கு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. ஓடைகள் அழிக்கப்பட்டதால் அந்த அந்த களிமுகங்கள் வந்து மீன் கொஞ்சம் பொறிக்கிற இடங்கா இருந்தது. இன்னும் ஒன்று நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். மன்னார் மாவட்டத்தினுடைய பிரதான தொழில் மீன்பிடி. இது அந்த ஒரு மீன்பிடி- காலகட்டத்தில் தான் நெற்களஞ்சியம். தற்போது பிரதான இல்ல, தொழில் மன்னார் மீன்பிடி. தீவில் வந்து எப்பயும் பிரதான தொழில் வந்து அப்பையும் இப்பையும் வந்து மீன்பிடி தான். அதுதான் நான் இப்போ வந்து கண்டிருக்கேன். அந்த ஓடைகள் அழிக்கப்பட்டதால் இப்போ இதில் வந்து காற்றாலை இதால் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும்போது அதுவும் ஒரு பரபோலிக் மாதிரி குறைஞ்சி போகும். அது வந்து கரவலை போல பலைகளுக்கு ஆய்வுகள் செய்யப்பட்டதான்னு தான் அது குறைவு. தாக்கங்கள் குறைவுன்னு சொல்கிறார்கள். ஆனால் நேரத்தில் வந்து தாக்கங்கள் இருக்குது, கணிசமான அளவு இருக்குது. அந்த ஃப்ளிங்கர்ன்னு சொல்லி அந்த காற்றால் சுற்றுற வர ஷேடிங்கால் வர எஃபெக்டுகள், இந்த சவுண்டால் வர எஃபெக்டுகள் ஓரளவு கணிசமான அளவு இருந்தாலும் இந்த ஓடைகள் அழிக்கப்பட்டது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. இப்போ நாராட சயின்டிஃபிக் இன்ஜினியரால் வந்தார் இப்போ எக்ஸ்பர்ட் கமிட்டியில். அவர் சொன்னார், பொதுவாக வந்து சயின்டிஃபிக் விளக்கங்கள் இல்லை, மீன்கள் வந்து காற்றாலை இல்லை, நானும் முறையில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் இப்படி 15-20 ஓடைகள் அழிக்கப்பட்டால் தெரியுமா, அவைகள் குஞ்சு பொறிக்கும் இடங்கள்னு தெரியுமாண்டா அவருக்கு தெரியாது. சொன்னவர் அந்த ஆய்வு இல்லை. இந்த ஆய்வு ஆட்ட எடுக்கலாம்னு சொன்னால் இன்றும் வாழுகின்ற பழமையான எக்ஸ்பீரியன்ஸான மீனோட்டை இருக்கின்றது. அது முதலாவது. தண்ணி எல்லா இடமும் தண்ணி. அந்த தண்ணியால் காட்டுக்குள்ளே காடு முழுக்க தண்ணியாக இருக்கின்றது. பேசாலை போன்ற கிராமங்கள் வந்து 3 மாதத்துக்கு மேல் தண்ணி பிடிச்சிருக்கிறது. காடுகள் 6 மாதத்துக்குள்ளே இருக்கின்றது. அந்த கிரவுண்ட் சொல்லலாம் விளையாட முடியாத நிலைமைகள். காட்டுக்குள்ளே இருக்கிற சந்து இதுகள் பாம்பு பூச்சிகள் வீடுகளுக்கு வர தன்மை. மலசல கூடங்கள் மிதக்கின்றது. அங்கே வந்து தொழில் வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு என்ன இதுக்கு போனாலும் அரசாங்கத்துக்கு போனாலும் அநேகமானாக மீனவர்களோட வீடுகளில் வந்து பெண்கள் அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து சிறு சிறு கைத்தொழில்கள் செய்கிறது இருக்கிறது. விசேடமான 2 வித நான் குறிப்பிடலாம். மன்னார் முருங்கைக்காய் வந்து மிகவும் ஃபேமஸ். இன்றைக்கு முருங்கை இல்லை. 90 மேலே முருங்கை அழிக்கப்பட்டுருக்கு. 2வது வந்து பனங்கொட்டைகளை எடுத்து விதைகளை எடுத்து கிழங்குகளாக்கி ஒடியலாக வைக்கிற மன்னார் ஒடியலுக்கு மிகவும் மவுசு. அது விட்ட நான் கூட போன முறை 5 பாத்திக்கிட்ட போட்டேன். இந்த காணி ஒன்று இருக்குது, பழமையாக போட்டு வர. போன முறை முள்ளுமே போன முறை 2024 ஆண்டு மழைக்கு இவர்கள் சொல்கிற மாதிரி 50 மழை இல்லை. இதுக்கு போட்டு தண்ணியில் நான் காப்பாற்ற முடியாமல் போய் இந்த முறை போய் அது ஒரு நான் சாப்பிட. இதற்கு நேரடி தொடர்பு காற்றாலைக்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா? மிக அதிகூடிய பங்கு இருக்கின்றது. காற்றாலை மின்சாரம் போடப்பட்ட இடங்களும் அதில் பாவிக்கப்பட்ட பாரிய கொங்கிரீட்டுகளும் அதுக்கு போடப்பட்ட ரோட்டும். அதில் இன்னொரு ஆய்வு ஒன்று இருக்கிறது. என்னோட இருக்கின்றது 50 கல்வெட் வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. 4 தான் இருக்கின்றது. இது வந்து அதிகாரிகள வந்து கவனக்குறைவா, துஷ்பிரயோகமா, அல்லது நான் காற்றாலையை மட்டும் போட்டு மின்சாரம் எடுத்தால் காணுமென்ற ஒரு விடயமா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்போ இப்போ வந்து நான் இதை சொல்கிற வந்து பாதிப்புகள், இந்த பாதிப்புகள் உண்மையாக வந்து விஞ்ஞான ரீதியாக காற்றாலை வேணுமென்னு நாங்கள் சொல்ல வழிகிட்டாலும் மண்ணால் இடம் இருக்கின்றாலும் பாமர மக்கள் என்ற வீட்டுக்குள்ளே 3 மாதம் தண்ணி இருக்குன்னு சொன்னால் அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.
அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யோசிக்கிறோம். அதுக்கு தான் அவருக்கு வேணாம் காட்டாலே வேணாம். அடுத்தது வந்து பல சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டிருக்கின்றது. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்கிறேன். டூரிசம். இலங்கையோட கரையோர டூரிசம், மெரைன் டூரிசம் உங்களுக்கு தெரியும். எவ்வாறு நிகாம்பு அபிவிருத்தி செய்யப்பட்டது, டவுன் சவுத் எப்படி அபிவிருத்தி செய்யப்பட்டது, அருகம்பே மட்டக்களப்பு எப்படி அபிவிருத்தி செய்யப்பட்டது, நிலாவளி ட்ரிங்கு எப்படி அபிவிருத்தி செய்யப்பட்டது, கைசுனா யாழ்ப்பாணம் அபிவிருத்தி, இறுதியாக கல்பட்டி அப்படி செய்யப்பட்டது தெரியும். ஓரளவு தெரியும். மன்னார் எந்த விதமான டூரிசமும் இல்லை. ஆனால் இலங்கைக்கு டூரிசத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை இதில் ஒரு கடிதம் ஒன்று இருக்கின்றது. யூடிஏ எழுதினவர் இந்த விண்மில் சம்பந்தமாக கேட்ட நேரம், நாங்கள் ஜோனை இனம் கண்டிருக்கின்றோம். மீன்பிடி ஜோன் எங்கே, எனர்ஜி ஜோன் எங்கே, டூரிசம் ஜோன் எங்கன்னு சொல்லி. இந்த டூரிசம் ஜோனுக்கு பாதிப்பு வராமல் திட்டங்கள் அனுமதிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. டூரிசம் ஜோன்ன்றது என்ன? ஜோன்ன்றது கீரி பீச். கீரி பீச்சும் தலைமன்னார் பீச்சும் இந்த இதால் வந்து காட்டப்பட்டிருக்கின்றது டூரிசம்னு சொல்லி தான் இருக்கின்றது. கெசட் நோட்டிஃபிகேஷனோட தான் இருக்கின்றது. இந்த பச்சை வந்து டூரிசம், இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன். இதையும் மீறி இந்த பச்சைக்குள்ளே வந்து காட்டால் வருகின்றது. அப்போ எப்படி அதற்கான அனுமதி கிடைத்தது? அதை நாங்கள் கேட்கின்றோம். அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யூடிஏ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எப்போது இந்த திட்டம் முன்வைக்கப்பட்ட காலம்? எப்போது இது இந்த திட்டத்தோடு சேர்ந்தது காலம்? அப்போது இது இந்த 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 கெசட் நோட்டிஃபிகேஷன் 2020 2030 அபிவிருத்தி திட்டம். சரி, ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு அரச கொள்கை முக்கியம், அது நீண்ட கால கொள்கை முக்கியம், அதை நாங்கள் மாற்று செலுத்த இல்லை. ஆனால் 2021 7ஆம் மாதம் இங்கே இலங்கை போன்ற நாடுகள் வந்து கொள்கை திட்டங்கள் முன்வைக்கும் போது அதுக்கு பின்னால் இருக்கிற விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேணும். 2027 5ஆம் மாதம் 2ஆம் தேதி யூடிஏ டிரெக்டர் யூடிஏ எழுதியிருக்கார். டிரெக்டர் சஸ்டைனபிள் எனர்ஜி அத்தாரிட்டிக்கு தாங்கள் இந்த கடிதத்தின்படி யூடிஏ வந்து திஸ் ஏரியா சதர்ன் பார்ட் ஆஃப் த மன்னார் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் டு பி டெவலப் அண்டர் த ப்ரொப்போஸ் டெவலப்மெண்ட் பிளான் ஃபார் மன்னார் ஐலண்ட் 2030 ப்ரிப்பேர் பை த யூடிஏ ஃபார் டூரிசம், ஃபிஷரிஸ் அண்ட் விண்மில். எனக்கு டூரிசம், ஃபிஷரி ஓகே, அப்படி இரண்டு நடத்தக்கூடிய இடங்களில் விண்மில் எப்படி வரும்? இல்லை தான் அவங்க எனர்ஜி சோனு காட்டப்பட்டிருக்கு. இதில் காட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்கோப் இந்த ரோஸ் கலர் பகுதி வந்து எனர்ஜி சோனாகவும், நீலம் வந்து ஃபிஷரிஸ் ஆகும், இந்த ஸ்கோப்பு 3 வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அல்லது ஏர்பான் டெவலப்மெண்ட் ஆகும், பச்சை 2 டூரிசம் ஆகும். ஆனால் இப்போது டூரிசம் இருக்கிற இடத்துக்குள்ளேயும் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வேணும் 2021 அதுக்கு முதல் வந்து யூடிஏக்கு பொறுப்பாக இருந்தது கோத்தபாய ராஜபக்ச. பிறகு அவர் ஜனாதிபதி ஆகினார். ஜனாதிபதி ஆகிய காலகட்டத்தில் தான் 2021 அது போடப்பட்டிருக்கு. இப்போது அரசு மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. இப்போ நாங்கள் இதில் வந்து எந்த அரசியலும் பேசலை, காலத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா நீ என்னை விளங்கிக் கொள்ளும். இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வெறுமனே ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கால் மாத்திரம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. அரசும் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலம் என்றும் நான் நினைக்கிறேன். உண்மையாக வந்து ஏடிபி என்ற முக்கியமான கேள்விகள் வந்து அதிகாரிகள் மட்டத்திலாம் இருக்கின்றது. இருந்தாலும் ஆட்சியாளர்களை மீறி கரிசனை செலுத்தினால் இந்த 2000 அதாவது எனர்ஜி டெவலப்மெண்ட் பிளான் வந்து முன்னே அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லப்படுகிறான் இளைஞர்கள் முக்கியமாக வட பகுதியில் கணிசமான ஆதரவுகள் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை நான் உட்பட நாங்கள் ஒரு பாசிட்டிவாக பார்க்கின்றோம். ஒரு 70 வருடங்களுக்கு பிறகு ஒரு காத்திரமான அரசாங்கம். அதில் 2 உதாரணம் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த ஆரம்பத்திலே வந்து அதிமீன்தகு ஜனாதிபதி வந்து இந்த சில பிரதிநிதிகளை கூப்பிட்டு கழித்தவர் உடனடியாக. அவர் கழித்ததுக்கு காரணமே நான் நினைக்கிறேன் இதர உச்சக்கட்டங்கள் தான். அதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, முழுமையாக அவருக்கு வழங்கப்படுத்தலை என்று சொல்லி ஒரு குறையும் இருக்கின்றது போன பிரதிநிதிகள். அப்படி உண்டு. 2வது வந்து போன ஞாயிற்றுக்கிழமை நான் பாடசாலை அபிவிருத்தி குழுவில் இருக்கின்றேன். எங்கள் பாடசாலைக்கு வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு கேட்டோம். அது வந்து உடனடியாக தரப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை கல் வைக்கப்பட்டது. அப்போ அவர் சொன்னார்ன்றா, நான் வந்து தென்பகுதியை சேர்ந்தவன், என்ற மாவட்டத்தில் கூட ஒன்றும் செய்யவில்லை,
யாழ்ப்பாணத்துக்கு 3 முறை வந்துட்டேன், மன்னார் 2 முறை வந்துட்டேன். மிக குறுகிய காலத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டேன். நான் நீங்கள் முதல் முறை கேட்குறேன் ஓமன்னு சொல்லலை. நாங்கள் வந்து உண்மையான மக்கள் திட்டங்களை இனங்கண்டு செய்பவர்கள். இந்த 2 உதாரணமும் வந்து ஒரு திருப்தியான உதாரணங்கள் அரசியல் ரீதியாக. அதனால் எங்களுக்கு ஒரு 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 வேண்டுகோள் ஒன்று இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் இதில் நேரடியாக மீண்டும் தலையிட்டு 2 பக்கம் அறிவுசார் புலமைத்துவம் உள்ள தூர நோக்கு சிந்தனை உள்ள இலங்கையை நேசிக்கின்ற, இலங்கை அபிவிருத்தி அடைய வேண்டும் நேசிக்கின்ற விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டது. எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும். இதை விட இந்த மண்ணகளை பற்றி ஒன்று சொல்லணும். நான் அதோட முடிக்கலாம்னு சொல்கிறேன். காட்டாலையை நாங்கள் வேணும் வர வேணும் மன்னார்லேயும் போடலாம்னு சொல்கிறோம், தீவுக்குள்ளே வேணாம்னு சொல்லி. மண் அகழ்வு ஆஸ்திரேலியா ஒரு தனியார் நிறுவனம் பல்வேறு லைசன் ஊடாக என்வாயன்மெண்டல் மினிஸ்ட்ரிகள் இருக்கிற ஜிஎஸ்எம்பி ஊடாக இன்றும் செய்கின்றிருக்கிறார்கள். அதை கௌரவ ஜனாதிபதியும் அரசாங்கம் கருத்தில் கொண்டோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 385 மீட்டர் கியூப் மண்கள் அகலப்பட இருக்கின்றது. ஏறக்குறைய 16 மில்லியன் டிப்பர் லோட். அது வந்து 2 பில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் பெறுமதியாக 15 வருஷத்துக்கு. எங்களது காசில் 40,000 கோடி திட்டம். இது வந்து ஏன் வெளிநாட்டு கம்பெனி செய்ய வேணும்? இலங்கையில் வந்து புல்மோடை வந்து அரசாங்கம் செய்யுது, காட்டோகிராஃபைட் அரசாங்கம் செய்து, பல்வேடங்கள் அரசாங்கம் செய்யும் பொழுது எங்கள் வளங்களை ஏன் வழியாக ஆதாரமாக்கணும்? முதலாவது. 2வது வந்து இந்த மண் அகழ்வதற்கான எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. காட்டுக்குன்னால் நாங்கள் பரவாயில்லை, எங்களுக்கு தேவைன்னு சொல்லலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஏன் நாங்கள் அதை விடணும்? அது மிக மிக பெரிய ஆபத்து, மிக மிக பெரிய ஆபத்து, மிக மிக பெரிய ஆபத்து. 3ஆம் முறை சொல்கிறேன். அவைகள் நான் என்ற இதன்படி 0 டாலரன்ஸ் மண்ணகழ்வுக்கு எந்த விதமும் இல்லை. காட்டாலை வந்து தாராளமாக வாருங்கள், தீவை தவிர்த்து வேறு இடங்களில் போடுவோம். 3வது கோரிக்கை, செய்யப்பட்ட காற்றாலை வர்ற பாதிப்புகளுக்கு மக்களுக்கான நிவாரணம். அது கொஞ்சம் அரசாங்கம் தீவிரமாக இருக்கு என்றால், இந்த லேண்ட் ரெக்ளமேஷன் டைரக்டர் சந்தித்தவர் அவர் சொன்னவர், ரோபர்ட் நாங்கள் வந்து ட்ரைனேஜ் செய்வோம்னு சொல்லி, அது நான் ஒரு விஷயம் 5 வருஷமாக செய்யாட்டும் இந்த அரசாங்கம் செய்ய முடியும். அவர் 3டைம் மீண்டும் சொல்கிறேன், மண்ணகழ்வு 0 டாலர். காற்றாலை மாற்று இடங்களில் கூட இடங்கள் இன்னும் 70 வேணாம், 400-500 இடங்கள் ரைட். மற்றது போடப்பட்ட இதுக்கான நிவாரணம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு பாதிப்பு சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு நேரக்குரிய காலங்கள் நான் மன்னிப்போடு இந்த 3 விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி. ஆனால் ஆழமான உங்கள் தரப்பு வாதங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இப்போது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்கள் பகுதி மக்களும் இருக்கலாம், இந்த திட்டத்தை முன்வைக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாத திட்டத்துக்கு நியாயம் இருக்குன்னு சொல்பவர்களும் இருக்கலாம். இங்கே நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். 2 தரப்பும் புத்திஜீவித்தனமாக ஆழ்ந்த ஒரு விடயத்தை முன்வைத்து அதிலிருந்து ஒரு பிரதியை எடுக்கும்போது தான் அதுக்கு சாராம்சம் கிடைக்கும். அது போகும்போது சில நேரம் உங்கள் வாதங்கள் அத்தனையும் உண்மை என்று கூட புரியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஆனால் இதை யார் செய்வது? இதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. இது யார் செய்வதென்றால், இந்த திட்டங்களுக்கு முன்மொழிந்தவர்கள் மீள் பரிசீலனை செய்வதற்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அதே நேரம் அந்த 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 நிறுவனத்தை, அதுவும் குறிப்பாக ஆசியா அபிவிருத்தி வங்கி என்பது உண்மையாகவே மக்களுக்கு அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தை தான் முன்வைத்திருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. அதில் நடைபெற்ற பாதிப்புகளை பற்றி தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அவரோட திட்டம் அந்த வரைவு இருக்கிறது மிக திறமையான வரைவு, திட்டம் வரைவு. ஆனால் திட்டம் வரைந்த பிறகு ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கணும்னா எங்கட கோரிக்கை அது ஒன்று. 2, இந்த விடயங்களில் நிச்சயமாக தற்போதைய அரசு இதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்களை பார்வை செலுத்த வேண்டும். இந்த 3ம் மிக முக்கியமான புள்ளி. நன்றி உங்கள் கருத்துக்களுக்கு. உங்கள் வரவுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ரோபர்ட் பீரிஸ் அவர்கள். நன்றி. பொறியியலாளர் ரோபர்ட் பீரிஸ் அவர்கள் மன்னார் காற்றாலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை வேறு வகையில் செய்தால் என்ன நன்மைகள் சார்ந்து பேசியிருக்கின்றார். மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் கருத்துக்களை, உங்கள் முரண்பாடுகளை, உங்கள் விடயங்களை தயவு செய்து எங்கள் பின்னூட்டங்களிலே தெரிவியுங்கள். அது எங்களை மேம்படுத்துவதற்கு உதவும் என்னும் ஒரு கருத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.